இன்றைக்கி கடலைக்கறி பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, கடலையை நேற்றைக்கு ஊற வச்சு இன்றைக்கி சால்ட்டு போட்டு அவிச்சிருக்கேன். ஒரு பொட்டேட்டோ அதையும் இந்த மாதிரி அவிச்சு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சி. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, கறிவேப்பிலை, வத்தல் மிளகாய், அப்புறமா இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். பெரிய வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 6-7 பச்சை மிளகாவை 2ஆக வகுந்து வச்சுருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சி அதுவும் கட் பண்ணியிருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வத்தல் மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளித்து, அப்புறமா இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு, பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதிலிருந்து கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த அவிச்சு வச்சுருக்க கடலை, இந்த 3ம் கொஞ்சம் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். அப்புறமா இந்த வதங்கின வெங்காயத்துக்கு கூட இந்த அவிச்சு வச்சுருக்க கடலையும் அந்த பொட்டேட்டோ எல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணும். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போடணும். அந்த கடலையும் வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல நைஸாக அரைச்சிருக்கேன். அதை இந்த கறியில் விட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போடணும். நல்லா கொதித்து வரணும். நல்லா திளச்சிடுச்சு. சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது புட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் நல்லா இருக்கும். கடலை கறி சரியாயிடுச்சு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை கூட நறுக்கி போடலாம். அதில் கொத்தமல்லி கீரை கூட நறுக்கி போட்டிருக்கேன். கடலைக்கறி சரியாயிடுச்சு.